மத்திய அரசின் தடை காரணமாக அவசர தேவைகளுக்காக கூட மாடுகளை விற்பனை செய்ய முடியவில்லை என்று திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் பகுதியில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாட்டுச்சந்தை நடைபெறுகிறது. இச்சந்தைக்கு 5000 மாடுகளுக்கு மேல் விற்பனையாக கொண்டு வரப்படும். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற சந்தையில் 1000 மாடுகள் மட்டுமே விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு விதித்துள்ள தடையே இதற்கு காரணம் என்றும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது கூட மாடுகளை விற்க முடியவில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். மாடுகள்லாம் விற்பனை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப கொண்டு வர மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இப்போ மத்திய அரசு கொண்டு வந்த கடுமையான சட்டம் தான் இதுக்கு ஒரு காரணம். இது விவசாயம் இல்லாத காரணத்தினால அதை மாடுகண்ணையாவது விற்று ஏதோ ஸ்கூல் ஃபீஸோ குடும்ப செலவோ ஏதோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாடுகண்ணை வளர்த்துறது எல்லா தேவைக்காக தான் வச்சிருக்கிறோம். இறைச்சிக்காக மாடு விற்பனை செய்ய விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக ஓமலூர் சந்தைக்கு கொண்டு வந்த மாடுகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் திரும்ப ஓட்டிச் சென்றனர். இதன் காரணமாக ஆடுகள் விலை 2000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆட்டிறைச்சி விலை 700 ரூபாய்க்கு மேல் உயர வாய்ப்பு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.